ஃபோன்பே ஆப்ல எப்படி வந்து ஆட்டோ பேயை வந்து கேன்சல் பண்றது அப்படிங்கறத வந்து டீடைலா வந்து பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஃபோன்பே ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. சைட்ல பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஐகான் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா ஆட்டோ பே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் எதுக்கெல்லாம் ஆட்டோ பே வந்து போட்டிருந்தீங்களோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஷோ ஆகும். இப்போ நீங்கள் எந்த ஆட்டோ பே வந்து கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கு ஏத்தாப்புல இருக்கக்கூடிய அந்த ஆரோவை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆட்டோ பே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து கேட்கும். கன்ஃபார்ம் நீங்கள் கொடுத்துமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட பின் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க, யூபிஐ பின்னு. அந்த பின் நம்பர்லாம் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிடணும். ஸோ என்ட்ரு பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆட்டோ பே பார்த்தீங்கன்னா வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் ஆட்டோ பே ஹஸ் பீன் ரிவோக்டு அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ பே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா வந்து கேன்சல் ஆகிடும். இதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ரிமூவ் கொடுத்துடலாம். ஃபோன்பே ஆப்ல எப்படி வந்து ஆட்டோ பே வந்து கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.